ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 30 நாள் சேலஞ்ச் வீடியோவில் சேவ் பண்ண ரூ. 2325 என்ன பண்ணால் அதிலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரூ. 2325 கூட ரூ. 175 ஆட் பண்ணி ரூ. 2500 ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு ரூ. 63,339 மெச்சூரிட்டி வந்திருக்கு. ப்ரூஃபோட காட்டுறேன். வீடியோட கடைசியில் ப்ரூஃப் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான், எனக்கு ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வந்தது 30 நாள் சேவ் பண்ண அமௌண்ட்டை என்ன பண்ணால் அதிலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு 3 டேஸ்க்கு முன்னாடியே 100+ ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க. பட் நான் தான் டிலே பண்ணிட்டேன், சாரி. நான் ரீசெண்டாக ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணேன். அந்த சேலஞ்ச் வீடியோவில் நான் டோட்டலாக சேவ் பண்ண அமௌண்ட்டு ரூ. 2325. அது கூட ரூ. 175 ஆட் பண்ணி ரூ. 2500 என்னோட எஸ்பி அக்கௌண்ட் உள்ள பேங்க்கில் ஆர்டி போட்டேன். நான் இதை முன்னாடியே ஆர்டி போட்டேன். இப்போ எனக்கு 24 மாதம் முடிஞ்சிருச்சு. எனக்கு மாதத்துக்கு நான் 2500 அப்படின்னு 24 மாதம் போட்டேன். 24 × 2500 60,000. எனக்கு அதோட ரூ. 3,339 கிரெடிட் ஆகிருக்கு. டோட்டலாக ரூ. 63,339. இதை நான் பெருமைக்காக சொல்ல, ஒரு சின்ன சேவிங்ஸ் ஹேபிட்டு எவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. நம்மள நிறைய பேர் சேலரி வந்த உடனே ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஆனால் முதல்ல கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்பாக. இந்த வீடியோ உங்கள் யாருக்காவது மோட்டிவ் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சேவிங் டிப்ஸ்க்கு என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.